தான் அந்த சேனலை மூட சொல்லியாச்சு இல்ல, க்ளோஸ் பண்ணியாச்சு இல்ல, உயர்நீதிமன்றம் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் அரசு வழக்கறிஞர்களுடைய பரிந்துரையுடைய பேர்ல தானே ஆமா, எங்க அரசு தவறான செய்தியை வெளியிடுறாங்க, அதனால இதை முடக்கணும்னு இந்த நீதிமன்றத்துல தான் சொல்றாங்க. இந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்க என்ன போட்டுருவாங்க, பொறுப்பு திறப்புன்னு போட்டுருவீங்க. நீ கூட போட்டுருவீங்க, இவர் பேசுறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் சொல்லி. அதுக்கு பின்னாடி அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய அந்த யூடியூப் சேனலை முடக்கிற சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னது தவறு சார். அதிமுக காலத்துல ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வாயை திறக்கல, ஒருத்தனும் எவனுமே வாயை திறக்கல, புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் இப்பதான் கொப்பளிக்கிறான். என்னமோ சொன்ன மாதிரி கட்டி சோத்துக்குள்ள எலிய வச்சு கட்டினது மாதிரி அவன் பண்ணுனான்னா அப்ப அதை நாங்க கண்டிக்காம இருக்க முடியுமா? கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்போம், தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிப்போம். அதுக்காக சட்டத்தை கையில எடுக்கிறோமா காலில் எடுக்கிறோமாங்கிறதல்ல, சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறவனுக்கு நாங்க அப்படித்தான் பாடம் கற்பிக்கணும். இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம்னு பாரதியார் பாடினார். அதுதான் அந்த ஆட்சி. இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லாத்துக்கும் அனுமதி வேணும், எல்லா அராஜகங்களுக்கும் அனுமதி வேணும். கோவன் நடத்தின அந்த நாடகங்கள் மது விலக்குக்கு எதிராக மது பழக்கத்துக்கு எதிராக அவன் நடத்துனது, டாஸ்மாக் கடைகள் மேல் நடத்துனதா சரியாங்க? அதை திமுக ஆதரிச்சா இல்லையா? அது மட்டும் இல்லை, டாஸ்மாக் கடைகள் தாக்கப்பட்டதை கண்டிக்கிற திமுக அன்னைக்கு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும், மேலும் அரசியல் விமர்சகர் கலை அவர்களும் நினைச்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா, நீதிமன்றத்துல சாட்டை துரைமுருகன் அவர்கள் சம்பந்தமாக ஒரு நீதி அரசர் ஒரு கண்டனம் தெரிவிக்கும் வகையில ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு. குறிப்பா எத்தனை முறைதான் மன்னிப்பு, இதே போலதான் பல சம்பவங்களையும் நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு பிறகும் உங்களுடைய யூடியூப் சேனல் மூலியமா நீங்க அநாகரிகமான வார்த்தைகளை நீங்க வெளியிட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நீதி அரசர் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சதுக்கு பாக்குறோம். ஏற்கனவே இப்போ ரெட்பிக்ஸ் அந்த சேனல்லையும் இப்போ முடக்க வேண்டும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறத பார்க்கணும். அதன் நீச்சியா இப்போ சாட்டையினுடைய அலுவலகமும் முடக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி சாமானியால எழுப்பப்படுது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, சாட்டை துரைமுருகன் அளவுக்கு அதிகமா சில நேரங்கள்ல பேசுறாரு, இளம் ரத்தம், சரிங்களா? பிலிப்ஸ் ஜெரால்டுனுடைய இது அது சவுக்கு சங்கரோட இணைத்து வந்ததுனுடைய எஃபெக்ட் தான் அவருடைய சேனலை உயர்நீதிமன்றம் மூட சொல்லுச்சு. பட் இவர் மீது வழக்கு தொடரப்பட்டது அனாவசியமா பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான். இவர் இண்டிவிஜுவலா தான் பேசியிருக்காரு தவிர இவர் யாரு கூடயும் சேர்ந்து பேசல. ஆனா அவர் பேசுறது சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அனாவசியமான, அதாவது எப்படின்னா அது இதுல அதாவது நம்ம மனித இயல்புக்கு அப்பாற்பட்டு பேசுறாரு. அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் மனித இயல்புக்கு அப்பாற்பட்டு பேசுறாரு. அது போன்ற பேச்சுக்கள் பேசக்கூடாதுன்னு கண்டிக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி நடந்தாக்கா அது அவருடைய சேனல் மாதிரி இதுவும் கூட முடக்கப்படலாம். இல்ல, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பத்திரிகையாளர்களோட சுதந்திரம், கருத்து சுதந்திரம் முடக்கப்படுது, நசுக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இந்த அரசு மீது தொடர்ச்சியா வைக்கப்படுது. டெட்பிக்ஸோட அலுவலகமும் இப்போ மூடப்பட இருக்கதாக செய்திகள் தான் நம்ம இருக்கு. அவர்களும் 2 தினங்களா எந்த வீடியோக்களும் போடல. ஸோ அப்போ நம்ம அந்த நசுக்கத்துக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சேனலை மூட சொல்லியாச்சு இல்ல, க்ளோஸ் பண்ணியாச்சு இல்ல, உயர்நீதிமன்றம் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் அரசு வழக்கறிஞர்களோட பரிந்துரையுடைய பேர்ல தானே. ஆமா, எங்க அரசு தவறான செய்தியை வெளியிடுறாங்க, அதனால இதை முடக்கணும்னு நீதிமன்றத்துல தான் சொல்றாங்க. நாங்க நேரடியா போய் அவங்கள இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. நீதிமன்றம் விசாரிச்சு உண்மைத்தன்மையை அறிந்து அதன் பேர்ல நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்குது. அதை நாங்க எப்படி தலையிட முடியும்? நாங்க பரிந்துரை பண்றோம், அவ்வளவுதான். எங்களுடைய பரிந்துரை ஏற்று விசாரணை செய்து அந்த விசாரணைகள் உண்மைத்தன்மையை அறிந்து அதன் மீது நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்குது. அது 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அது, சரிங்களா? ஆகவே இதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நேரடியான தொடர்பு எதுவும் இல்லை. இப்ப நாங்க மோடி அரசு மாதிரி இன்னைக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்களையும் நேஷனல் மீடியாக்களை அவர் கைக்குள்ள வச்சுக்கிட்டு எங்க செய்தியை எதையுமே வெளியிடுறது இல்லை, புரியுதுங்களா?
ஆனா எங்களை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி கிடையாது. கட்டுப்பாடுங்கிறதே கிடையாது. கட்டுப்பாடு இருந்தா சவுக்கு இது இருக்கட்டும், இல்ல சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், இந்த அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்க முடியாத. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க இல்ல இப்ப எதுவும் இந்த அளவுகள் வைக்கல. ரெட்பிக்ஸ் அலுவலகம், இந்த முடக்கம், பத்திரிகையாளர் மீதான இந்த மாதிரி அடக்குமுறைகள் இதெல்லாம் ஒருவேளை அதிமுகவோட ஆட்சியில் நடந்திருந்தால் கருத்து சுதந்திரம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினரே வந்து கொடி பிடிச்சு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மீது இந்த விமர்சனம் வைக்கப்படும். அதிமுக காலத்துல ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வாயை திறக்கல ஒருத்தனும். எவனுமே வாயை திறக்கல, புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் இப்பதான் கொப்பளிக்கிறான். வாயில வச்சிருந்த எச்சிய துப்புறதே இப்பதான் துப்புறானே தவிர அந்த அம்மா ஆட்சி காலத்திலயும் எடப்பாடி காலத்திலயும் தப்பல. என்ன காரணம்னா அவங்க எடப்பாடி காலத்துல ஒவ்வொரு சேனல்களுக்கும் அது அவர் போயிட்டே இருந்த காரணத்தினால அவங்க அம்மையாரோட ஆட்சி காலத்துலதான் 2000 சமீபத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பிடிவாரன் வழங்கப்பட்டது. இந்த கட்டாய மதமாற்ற தடைச்சட்டத்துக்கு எதிராக அவர் பேரணி எல்லாம் நடத்திருக்காரு. இதே அம்மையார் அவரோட ஆட்சி காலத்துலதான் வந்து வை கோபாலசாமி அவர்கள் நடையா வந்து தமிழகம் முழுக்க நடைபாதை வந்து மேற்கொண்டாரு மதுவிலக்குக்கு எதிராக. நீங்க முற்றிலுமா இது சொல்லிட முடியாது, புறந்தள்ளிட முடியாது. அம்மையாரோட ஆட்சி காலத்திலயும் எதிர்கட்சிகள்லாம் வந்து தலைவர்கள் போராடினாங்க. என்னாச்சு போராடினதுல அவரை கொண்டு போய் தனிமை சிறையில வைகோவை எத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 4 ஆண்டு காலம் தனிமை சிறையில இருந்தாரு. எங்க நம்ம பூந்தமல்லி தனிச்சிறையில. திருமாவளவன் மேல வழக்கு தொடரப்பட்டு அவருக்கு என்ன ஊர்வலம் போனாங்க, அவ்வளவுதான். அவரு போனது வேற ஒன்றும் பண்ணல, சட்டத்துக்கு புறம்பா செய்யல. சட்டப்படி போன ஊர்வலமே தவறுன்னு சொல்லி அவரை கைது பண்ணி அவர் மேல ரிமாண்ட் பண்ணாங்க. அப்புறம் பெயில்ல வந்தாரு. இப்ப அந்த வழக்கு போன வாரம் வந்து வாய்தாவுக்கு வந்து விடுதலை ஆயிருக்கு. சரியா? ஆகையினால இதெல்லாம் வந்து அது சர்வாதிகார போக்குன்னா அதுதான் சர்வாதிகார போக்கு. வைகோ கொண்டு இந்த இதுல உள்ள போட்டாங்க, புடவை சட்டத்துல எல்லாம் உள்ள ஒண்டி போட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா? அதே மாதிரி இவரையும் சீமானியும் புடவை சட்டத்துல தானே போட்டாங்க. சோ அந்த அம்மாவுடைய அணுகுமுறைங்கிறது வேற, எங்களுடைய அணுகுமுறை வேற. விமர்சனம் வைக்கப்படுது. இவர்கள் விவசாயிகள் மீதே குற்றச்சட்டம் போட்டவர்கள். இவர்களுக்கெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து பேசுறவங்களுக்கு எல்லாம் வந்து கிள்ளுக்கீரை இவங்க உடனே பிடிச்சி எழுதி போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அப்படி எல்லாம் கிடையாது. அது வந்து தவறுதலா நடந்ததுன்னு சொல்லி அந்த கலெக்டரே வந்து இமிடியேட்டா வாபஸ் வாங்கியாச்சு. திரும்ப திரும்ப வாய்க்கு பத்தாத பேச்சு எப்ப பார்த்தாலும் இந்த மீடியாக்கார பயில்களுக்கெல்லாம் உடனே குண்டாஸ் போட்டாங்க. குண்டாஸ் போட்டு உடனே வாபஸ் வாங்கினதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் என்ன மஸ்துக்கிட்ட அதை பத்தி பேசுறீங்க? குண்டாசுன்னு வேற வேலையே இல்லையா? நீதிமன்றம் சொல்லுச்சு நாங்க எப்படினாலும் நாங்க அப்பயும் அவங்க ஆர்கனைசர் மேல இருக்கிறது வித்ரா பண்ணல. அருண் மீதான குண்டாஸ் வந்து நீதிமன்றம் கொட்டிய பிறகுதான் அது முதல்ல பண்ணல. இங்க பாரு, அதெல்லாம் வந்து சில இது நடக்கும். இப்ப சாட்டை துரைமுருகனை கூட கைது பண்ணாங்க. கைது பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீதிமன்றம் இதுக்கெல்லாம் வந்து நாங்க வந்து ரிமாண்ட் கொடுக்க முடியாதுனாங்க. பரவாயில்ல போகட்டும், விட்டாச்சு இல்ல. இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டது இல்ல சார். இப்போ இந்த அரசின் மீது என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா, இவர்கள் வந்து நாம் தமிழர் தொடர்ச்சியா அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இப்ப சாட்டை துரைமுருகனை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் வந்து தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்துட்டு வருது. அதனால நீங்க வந்து நாம் தமிழரை முடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? தம்பி, நீங்க தெரியாத கருத்து புரியாத கருத்தை பேசி பாக்குறீங்க. எங்களுக்கு வந்து எந்த அரசியல் கட்சியின் மீதும் காழ்ப்புணர்வு இல்லை. இன்றைக்கு போன வாரம் பிறந்த தினத்துல வந்து அவரு நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினாரு? அண்டமே கிடுகிடுக்குங்கிற போராட்டம் பண்ணுவோம், வைப்போம், எங்க ஜாதியை திரட்டி இவன் இந்த ஆள் யாரு, இவன் ஆள்கிட்ட வந்து நாங்க வந்து 10.5 கேட்க நான் போய் பார்க்கணுமா வைக்கணுமான்னு எவ்வளவு அசிங்கமா பேசினாரு. அதுக்கே அந்த ஆளை நாங்க நேரம் பிடிச்சு கொண்டு போய் தனிமை சிறையில போட்டிருக்கணும். போட்டோமா ஐயா? அவர் பேச்சின பேசு வந்து சட்டத்துக்கு புறம்பான பேச்சு. எல்லா ஊடகமும் சொல்லுது, எல்லா பெரிய மனிதர்களும் சொல்றாங்க, எல்லா அரசியல் கட்சியும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எஃப்ஐஆர் போடல. புரிஞ்சுக்கோங்க, அப்படி ஒரு காழ்ப்புணர்வு எங்களுக்கு கிடையாது. கிராம சபை கூட்டம் நடக்குது. அப்போது எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்றாரு, இந்த பெண்மணி வந்து எங்க திமுகவோட கேப் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இது கோயம்புத்தூர்ல ஒரு கிராம சபை நடக்குது. இது வந்து பண்ணது திட்டமிட்டி எஸ்பி வேலுமணி தான். அந்த அம்மா கொஞ்சம் வெளியே பத்தி விடுங்க. பத்தி விட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, ஊழல்மணி வேலுமணி அவர்களே, நீ இல்ல உன்னோட முதலமைச்சர் கூட வெளியே நடமாட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நாகரிகமான கண்ணியமான பேச்சுன்னு எடுத்துக்கலாமா?
அதெல்லாம் வந்து நம்முடைய தவறுகளை எதிர்க்கட்சி தலைவர் வந்து இல்ல இல்ல பேசின வார்த்தை தவறுகளை வந்து உள்ள வந்து என்னமோ சொன்ன மாதிரி கட்டி சோத்துக்குள்ள எலிய வச்சு கட்டினது மாதிரி அவன் வந்து பண்ணுனான்னா அப்ப அதை வந்து நாங்க கண்டிக்காம இருக்க முடியுமா? கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்போம், தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிப்போம். அதுக்காக சட்டத்தை கையில எடுக்கிறோமா காலில் எடுக்கிறோமாங்கிறதல்ல, சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறவனுக்கு நாங்க அப்படித்தான் பாடம் கற்பிக்கணும். ஓகே திரு கணேசன், பத்திரிகை சுதந்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆட்சியில வந்து மீறப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ ரெட்பிக்ஸ் சேனலுடைய விவகாரமாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் அவங்களுடைய இந்த விவகாரமா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் மீதியான ஒரு விமர்சனத்தை வந்து நீதியரசர் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து அவருடைய சேனல் கூட முடக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பரவலாக பேசப்பட்டு வருது. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த அத்துமீறி பேசுறது தவறுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஒரு தரம் இருக்கணும் விமர்சனங்களில். விமர்சன உரிமை இருக்குது எல்லாருக்கும், அதில் ஒரு தரம் இருக்கணும். அது மாதிரி இப்போ ஸ்டாலின் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னென்ன பேச்சு பேசினாருங்கிறதெல்லாம் அதெல்லாம் தரமற்ற பேச்சு தான். ஆனால் எடப்பாடி அரசு அவர் மேலே ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை, மான நஷ்ட வழக்கு கூட தொடுக்கலை அது மாதிரி பேச்சுக்களுக்கெல்லாம். அது மட்டும் இல்லை, அவங்க ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடத்தினாங்க. அதிமுக ஆட்சியில் 4.25 ஆண்டில் எதிர்கட்சியான திமுக ஆயிரக்கணக்கான போராட்டம் நடத்தினாங்க. எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தாங்க, ஊர்வலங்கள் போனாங்க, அனுமதி கொடுத்தாங்க. மணிப்பூரில் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டதுக்கு எதிராக இங்கே கனிமொழி தலைமையில் இது மெழுகுவர்த்தி ஊர்வலம் போனாங்க. வருத்தத்துக்குரிய விஷயம், ரத யாத்திரைக்கும் வந்து அனுமதி கொடுத்தாங்க நம்முடைய அண்ணா ஆட்சியில். ரத யாத்திரை கொடுக்கல, தரோலி ராங். இவர் அன்சாரி அவர்கள்லாம் சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டார்ல, எல்லா எதிர்கட்சியும் ரத யாத்திரைக்கு அனுமதியே கொடுக்கப்படலை. ஒவ்வொரு நாளும் முருகனும் அவர் கூட போனவங்களும் அரெஸ்ட் ஆனாங்க. ஒவ்வொரு நாளும் ஈவினிங் தான் விட்டாங்க. ரத யாத்திரை திருச்செந்தூருக்கு போயே சேர முடியலை. 1 மாதத்துக்கு பயணம், அது திட்டமிட்டது. ஒரு நாள் அனுமதிக்கலை. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை அனுமதிக்கலை. கொரோனா காலத்தில் விநாயகர் பொம்மைகளை சரி, அதே தான், இதுவும் கொரோனா காலகட்டம் தான். இந்த ரத யாத்திரை அனுமதிச்சிருப்பாங்க இல்லை, கொரோனா காலகட்டம் தான். கொரோனா காலகட்டத்தினால தான் அனுமதிக்கலை. மத்திய அரசாங்கமே அதை அனுமதிக்காத போது நீங்கள் மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜக இங்கே எப்படி நீ போகலாம்? கொரோனா காலத்தில் ஆளை திரட்டிட்டு போகலாம். மத்திய அரசாங்கமே அதை அனுமதிக்கிற எங்கேயுமே. ஆக நீ அது மாதிரி பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தடை செய்யப்பட்டது. விநாயகர் ஊர்வலம் தடை செய்யப்பட்டது. நீங்கள் என்ன வீட்டில் வச்சு கும்பிடு சொல்லிட்டாங்க. அது இந்து எதிரி அதிமுகன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க பாஜக. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் இந்த எல்லா ஊர்வலங்களுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் எந்த பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுமதி தரப்படுவதில்லை. இந்த இதுக்காக போதைப் பொருட்களுக்கு எதிராக, இந்த கள்ளக்குறிச்சி சாராய மரணங்களுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு ஸ்டேஜுக்கு பெர்மிஷனே தரலைங்க. ஸ்டேஜ் போட அனுமதி இல்லை. என்ன அவங்க வந்து தடையை மீறி வந்து கூடுறாங்க, ஸ்டேஜ் போட அனுமதி இல்லை. கார் மேலே ஏறி நின்று அதே ஸ்டேஜாக வச்சுக்கிட்டு அவங்க போராட்டம் நடத்தினாங்க. மாட்டு வண்டி மேலே நின்றுக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க. அதே மாதிரி பாஜக அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த போகும்போது வள்ளூர் கூட்டத்தில் தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இது என்ன ஆட்சி? இது இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்னு பாரதியார் பாடினார். அதுதான் அந்த ஆட்சி. இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் அனுமதி வேணும், எல்லா அராஜகங்களுக்கும் அனுமதி வேணும். கோவன் நடத்தின அந்த நாடகங்கள் மது விலக்குக்கு எதிராக, மது பழக்கத்துக்கு எதிராக அவன் நடத்துனது, டாஸ்மாக் கடைகள் மேல் நடத்துனதெல்லாம் சரியாங்க? அதை திமுக ஆதரிச்சா இல்லையா? அது மட்டும் இல்லை, டாஸ்மாக் கடைகள் தாக்கப்பட்டதையும் கண்டிக்கலை திமுக. இன்னைக்கு அதே டாஸ்மாக் கடைகளை விரிவுபடுத்துறதுல தீவிரமாக இறங்கியிருக்காங்க. கடைகளை குறைச்சிறாங்க, பார்களை அதிகமாக்குறாங்க, விற்பனையை அதிகமாக்குறாங்க. 46,000 கோடி இலக்கு வச்சு போன ஆண்டு அதை கடந்தாங்க. இப்போ இது வரக்கூடிய ஆண்டுக்கு 50,000 இலக்கு வைக்கிறாங்க டாஸ்மாக் கடையில். இவங்க தான் கடைகளை மூடணும்னு சொல்லி கோவன் போன்றவங்க நடத்தின ஆர்ப்பாட்டங்களை இவங்க ஆதரிச்சாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேறொரு நிலை. இதுதாங்க திமுக. அதிமுக வந்து போராட்டங்களை இவங்க அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஏன் அனுமதி தர மாட்டேங்கிறீங்க? அது விமர்சனங்கள்ங்கிறது தனி நபர் உரிமைங்க.
விமர்சனங்கள் தரம் தாழ்ந்து இருந்தால், உங்களுடைய தன்மானத்தை அது பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தால், அதுக்கு நீங்கள் மான நஷ்ட வழக்கு தொடுக்கலாம். ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அவங்கள? அது மட்டும் இல்லை, துரைமுருகன் பேசுனதுக்கு அவங்க முதலே போட்டுருவாங்கங்க. அந்த அந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க என்ன போட்டுருவாங்க, பொறுப்பு திறப்புன்னு போட்டுருவீங்க. நீங்கள் கூட போட்டுருவீங்க, இவர் பேசுறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் சொல்லி. அதுக்கு பின்னாடி அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய அந்த யூடியூப் சேனலை முடக்கிற சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னது தவறு சார். நீதிமன்றம் சொன்னது பெரிய தவறு. குறுக்கிட ஒரு நிமிஷம் இருங்க. இவர் சவுக்கு சங்கர் பேசும்போது இவர் அதுக்கு ஆதரவா அவர் பேசினாரு. இவர் பேசினார் சார், ஒரு பேட்டி எடுத்தாருங்க, அவ்வளவுதாங்க. நீங்க இதை அதை தட்டினால் இதை தட்டினால் டேபிள தட்டினால் இதை தட்டினா ஒன்றுதான், அதெல்லாம் பேட்டி தான் எடுத்தாரு. அவரை நீங்க அவர் கருத்துக்கள் எதுவும் சொல்லலை, இந்த கருத்துக்கள் அவர் ஒன்றும் ஏத்துக்கிட்டு பேசல. சவுக்கு சங்கர் பேசினது தவறு. பெண் காவலர்களை பற்றி அவர் தவறான கருத்துக்களை முன் வச்சது பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. ஆனால் நீங்கள் அவர் அரெஸ்ட் பண்ண கூட சரிங்க நான் அவர் விஷயத்தில். ஆனால் உங்களை விமர்சிக்கிறவங்களெல்லாம் நீங்கள் யூடியூப் நீங்கள் சேனல்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க. திமுக வந்தாச்சுனாவே எல்லா சேனல்ஸும் பயந்துடும், அடங்கி ஒடுங்கி போயிடும். அதிமுக அந்த பிரச்சனை இல்லை. அதிமுக இருக்கும்போது தினகரனை தூக்கி நடத்தி பேசிட்டு இருந்தாங்க சேனல்ஸ் உள்ளா. புரியுதா உங்களுக்கு? ஒரு கட்டத்தில் தினகரனை உச்சாணி கொம்புல வச்சு பேசிட்டு இருந்தாங்க. எடப்பாடி அது மாதிரி ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அவங்கள எந்த வகையிலும் அந்த தலையிடலை, அவர் ஃப்ரீயாக விட்டார். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எனக்கு நல்லா தெரியும். மீடியாக்களை மிரட்டுறாங்க, மீடியாக்களை மிரட்டுறாங்க, ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. அது போடலாம், அதுக்கு உரிமை இருக்குது, நீங்க போடுங்கிற. நான் அரெஸ்ட் பண்றது அதுக்கே இந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் முதல்வராக இருந்தப்ப காலையில் எழுந்திரிச்சு பத்திரிக்கை படிப்பார். அவருக்கு எதிராக ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா அந்த பத்திரிக்கை ஆசிரியரை கூப்பிட சொல்லுவார். கூப்பிட்டு என்ன ஏன் போடுற, உன் இஷ்டத்துக்கு எழுதியா நீயே அப்படி மிரட்டும். டெய்லி காலையில் இது நடக்கும். என்னுடைய ஒரு கட்டுரையை வச்சு என்னுடைய கட்டுரையை வெளியிட்ட அந்த தமிழக அரசியல் என்ற பத்திரிகை ஆசிரியரை மிரட்டினார். என்னுடைய கட்டுரையை அவன் என்ன எழுதுனாலும் போடுவியான்னு கேட்டாரான் சொன்னார் அவர். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் எடப்பாடி இவங்கெல்லாம் செய்கிறதில்ல. நீங்கள் அந்த எடப்பாடி பொதுவாக கட்சிக்குள்ளேயே உள்கட்சி ஜனநாயகத்தை கொடுத்துருக்காருங்க. ஜெயலலிதா அம்மா மாதிரி சர்வாதிகாரமாக அவர் நடந்துக்கிறது. பலரும் பல கருத்துக்களை சொல்கிறாங்க, அதெல்லாம் அவர் பேசாமல் அனுமதிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி வெளியிலையும் சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. சுதந்திரம் என்பது என்னங்க, ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் கொடையை தூக்கி போகலாம், தெருவில் கொடையை சுற்றிக்கிட்டு கூட போகலாம், கொடையை எப்படியா சுற்றிக்கிட்டே கூட போகலாம். ஆனால் எது வரைக்கும் உங்கள் சுதந்திரம்னா, அடுத்தவனுடைய மூக்கில் அந்த கொடை படாத வரைக்கும் தான் அவன் சுதந்திரம். மூக்கில் பட்டுருச்சுன்னா அவன் சுதந்திரம் பாதிக்கப்படுது. அதான் விளக்கம். அதுக்கு ரூசோ என்ன சொன்னார், பெரிய பிரெஞ்சு தத்துவஞானி என்ன சொன்னார்னா, நான் நீ என்னை பற்றி கடுமையாக விமர்சித்தா கூட அதை நான் ஆதரிக்கிறேன், அந்த உரிமை உனக்கு இருக்குங்கிறதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் போராடுவேன், உயிரை கொடுத்து போராடுவேன். என்னை விமர்சிக்கிற உரிமை தரக்குறைவாக விமர்சித்தாலும் கூட சொல்கிறார் அவர், அது உனக்கு இருக்குது என்பதற்காக நான் எந்த உயிரை கொடுத்தும் போராடுவேங்கிறார். அதான் பேச்சுரிமை, கருத்துரிமை என்பது நீங்கள் சொல்ல போனால் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ரைட்டுங்க. ஓகே, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க, அது வித்தின் தி லிமிட்ஸ் பேசணும். நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் எல்லை மீறி பேசக்கூடாதுன்னு தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. வரம்புக்கு உட்பட்டு பேசலாம் தான் சொல்லுது. பேசுறதுக்கான உரிமை இருக்குது. எது வரம்புங்கிறது தான் தீர்ப்பு. அதை நீ தீர்மானிக்க முடியாது, ஆளுங்கட்சி தீர்மானிக்க முடியாது. நீதிமன்றம் நீ வழக்கு போடு, அவங்க தீர்மானிக்கட்டும். எல்லாரையும் முடக்கிறது இந்த ஆட்சி செய்துங்க, எந்த போராட்டத்துக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஐயா பேசும்போது ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டியிருந்தாரு. குறிப்பா அதிமுகவின் ஆட்சி காலத்துல அரசு மதுபான கடைகள் சூறையாடப்பட்டுச்சு. குறிப்பா உங்களுடைய கூட்டணி கட்சி, இப்போதைய கூட்டணி கட்சி தலைவரான வைகோ அவர்களே பேசியிருக்காரு, மாணவர்களே வீண்டெழுந்து வாருங்கள், ஒரு டாஸ்மாக் கடையை கூட விடக்கூடாது, அடிச்சு நொறுக்குங்கள், சாலையில மறியல் செய்யுங்க அப்படின்லாம் கூட பேசினார். இதெல்லாம் வன்முறை கட்சிகள் தான். ஆனால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம மதுபான கடைகள்ல பெருக்கிறதுக்கு தான் நம்ம வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். 16ல ஒரு பிரச்சாரம் பண்ணோம், இப்ப ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெருக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மேற்கொண்டு காட்டுறேன். இதுக்குண்டான பதிவு இங்க பாரு, எப்பயுமே எதிர்கட்சின்னா எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க பேசுவோம், ஆளுங்கட்சியா வந்தபோது எதிர்கட்சியில பேசுனதை செயல்படுத்த முயற்சிப்போம். அவ்வளவுதான், அவ்வளவுதான், வெரி சிம்பிள். எங்க எட்டு வழிச்சாலைக்கு எதிராக மனுஷு, நந்தினி இவங்கெல்லாம் போராடினாங்க, விவசாயிகளை திரட்டி. கடைசியில் அந்த திட்டமே போயிடுச்சு.
சரி 10,000 கோடி அந்த திட்டமே அவுட் ஆகி போச்சு. அது மிகச்சிறந்த திட்டம் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க. அது வந்து அதனால் 3 மணி நேரம் மிச்சமாகுது சேலம் டு சென்னை. அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. மன்சூர் அலிகான் அவர்கள் பேசியதாக அவரை கூட நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம். அது கரெக்டு. அது மன்சூர் அலிகான் பேசுனது பெரிய விஷயம் கிடையாதுங்க. மன்சூர் அலிகான் ஒரு ஆளே கிடையாதுங்க. நீங்கள் மன்சூர் அலிகானு இந்த மன்சூர் அலிகானு இவங்களெல்லாம் பேசாதீங்க. அவங்க எல்லாம் ஒரு கணக்கே நடத்துக்கல. இல்லைங்க, கைது செய்தாங்க. என்னாச்சு? பியூஷை அரெஸ்ட் பண்ணாங்க, நந்தினி பண்ணாங்க, அங்கே போய் தகராறு பண்ணாங்க. அப்போ கூட அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க பெயிலில். பெர்மனண்ட்டாக வைக்கல, கூண்டாஸ்லாம் போட்டு உள்ளே வைக்கல. ஆனால் நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் பண்ணும்போது அங்கே போராடுறவங்க மேலே கடுமையான அடக்குமுறையை நீங்கள் ஏவுறீங்க. அவங்க அது மட்டும் இல்லைங்க, நெய்வேலியில் கொடுமை விரிவாக்கம் கூடாதுங்கிறது தாங்க அரசின் கொள்கையாக இருந்தாங்க. மத்திய அரசு கொள்கைக்கு எதிராக, அதாவது நீங்கள் இனிமேல் இந்த க்ரீன் எனர்ஜிக்கு தான் போகணும். இந்த ஃபாசில் ஃபியூயல், அதாவது நிலக்கரியை வைத்து எரித்து நடக்கக்கூடிய அந்த தொழிலை நீங்கள் செய்யக்கூடாது. நிலக்கரியை நீங்கள் அதிகமாக தோண்டி எடுக்கக்கூடாது. நிலக்கரி தேவையை குறைக்கணும்னு சொல்லி தான் மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை. இருங்க, அப்படி இருக்கும்போது நிலக்கரியை அவன் 3வது எக்ஸ்டென்ஷன் போடுறான். என்எல்சிக்கு 3வது எக்ஸ்டென்ஷன் போட்டு அந்த அந்த இவங்ககிட்ட ஒப்பந்தம் போடுறான் மற்ற விவசாயிகள்கிட்ட. அவங்களுக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் ஒப்பந்தத்தின்படி எல்லாத்தையும் இவங்க பண்ணலை. பணம் மட்டும் கொடுக்குறாங்க, காம்பன்சேஷன் மட்டும் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே இவங்களுக்கு வேலை வாய்ப்பு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது எதையுமே செய்யலை. செய்யாதப்போ அந்த விவசாயம் என்ன செய்கிறாங்க, நிலத்தை ஒப்படைக்காமல் அவங்க கண்ட்ரோல் வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. பயிர் விளைஞ்சி அது அது அறுவடைக்கு வந்த நேரத்தில் யாராவது செய்வாங்களாங்க? புல்டோசர் வச்சு அடித்தாங்க. அந்த அடிக்கும் போது அந்த மக்கள் போராடினாங்க. அந்த விவசாயி கண்ணீர் விட்டு அழுதாங்க. அவங்கள இந்த ஸ்டாலினுடைய காவல் படை என்ன அடித்து விரட்டினாங்க. நெய்வேலி மத்திய அரசு நிறுவனத்துக்கு ஆதரவாக நீங்கள் நிற்கிறீங்க. ஏன்னா அதே மாதிரி அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடுற மக்களை நீங்கள் கூண்டாஸ் போடுறீங்க. நீங்கள் போராடினப்போ ஆதரிச்சிங்க. எங்கே 8 வழி சாலைக்கு எதிராக போராடும்போது நீங்கள் ஆதரிச்சிங்க போராட்டக்காரர்களை. இப்போ நீங்கள் அதே போராட்டக்காரர்களை கூண்டாஸ் போடுறீங்க. நீதிமன்றம் சொன்ன பிறகு விடுவிக்கிறீங்க. பரந்தூர் இருங்க சார், பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராடினவங்களை யாரையும் பேர்லயும் குண்டாஸ் போடல. தவறான தகவலை பரப்ப செய்யாத விஷயத்துலதான் சிப்காட்டுக்கு எதிராக. சரி, அதனால சிப்காட்டுக்கு எதிராக சரி, அதுவும் நிலப்பறிப்புக்கு எதிரான போராட்டம் தானே. நீங்க அதை நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலை, நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னொரு நிலை. அதுவும் மத்திய அரசு 8 வழிச்சாலை மத்திய அரசு திட்டதாங்க. அதையே நீங்க தடுத்து நிறுத்தி போராடினவங்களெல்லாம் நீங்க ஆதரிச்சிங்க அன்னைக்கு. நீங்க இன்னைக்கு மட்டும் நீங்க எந்த திட்டம் நாங்க பரந்தூர் விமான நிலையம் வந்தே ஆகணும். ஏன் வரணும்? விமான நிலையம் யாருக்காக வருதுங்க? இந்த நாட்டு பெருமுதலாளிகளுக்காக, அவங்க கார்பரேட் நிறுவனத்துக்காக, வசதி படைத்தவனுக்காக. நீங்க சாதாரண மக்களோட வாழ்க்கையில் அவங்க அடிப்பீங்களா? நீங்க வைத்து அடிப்பீங்களா? இதைத்தான் கேட்டாங்க எதிர்கட்சியா இருந்தா. இன்னைக்கு வேற பேச்சு பேசுறாங்க. சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுங்க? எதிர்கட்சி தலைவர் பேசுறது ஒளிபரப்ப மாட்டேங்கிறாங்க. இவங்க இருக்கும்போது ஒளிபரப்புலன்னு கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. எங்க பேச்சு ஒளிபரப்புறது இல்லைன்னு கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. போனாங்களா இல்லையா? விஜயகாந்த் தொடுத்த வழக்கில் இவங்க போய் இன்ப்ளீட் ஆனாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? எதிர்கட்சி தலைவர் பேச்சை ஒளிபரப்ப முடியாதுங்கிறாங்க. என்ன நியாயம்? இவங்க ஒரு பேச்சு, இப்போ முன்ன பேச்சு, இப்போ பேச்சு. நிறுவன கருத்தை எடுத்துக்கிறேன் திரு காமாட்சி ஐயா. இப்போ தொடர்ந்து நசுக்கப்பட்டு வருது கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு வந்துட்டே இருக்கு இந்த 3 ஆட்சியில. இனி வரக்கூடிய இந்த மீதம் இருக்கக்கூடிய 2 ஆண்டு ஆட்சியில ஓரளவு பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்படுமா? குறிப்பா 8.2% வாக்குகள் பெற்ற பிறகு சீமான் அவர்கள் தொடர்ந்து பல நெருக்கடிகள் அவருக்கு வண்ணமா இருக்கு. அது தொடர்ந்து தான் அவரோட தம்பிமார்கள் மீதான அந்த தொடுக்கக்கூடிய தாக்குதலா இருக்கட்டும், அவர் தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்துட்டாரு, திமுகவுக்கு இனி சவாலா இருப்பாரு அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம எப்படியான எங்களுக்கு யாரையும் நாங்க எதிரியா பார்க்கல. அவங்க எல்லாம் கட்சி, அவ்வளவுதான். நாங்களும் நாளைக்கு பதவியில் இல்லைன்னா நாங்களும் ஒரு கட்சி. அதனால நாங்க யாரையும் எதிரியா நினைக்கிறதும் இல்லை, எதிரியா பாவிக்கிறதும் இல்லை. 2வது, இது ஒன்றும் எமர்ஜென்சி பீரியட் இல்லை ஊடகங்களை நாங்கள் முடக்கிறதுக்கு. ஊடகங்கள் தன்னிச்சையாக தான் அவங்க செயல்படுறாங்க. ஆகையினால ஊடகங்கள் தான் எங்கள் அரசன் மேல வீண் பலி சுமத்துறாங்களே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. எனவே
நீங்கள் சொல்லுவது முற்றிலும் தவறு. ஓகே. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு தெளிவா விளக்குனதுக்கு நன்றி.